சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் அன்புமணி தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சமய மணிவண்ணன். இந்த போராட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களின் கோரிக்கை என்ன? வணக்கம். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானத்திற்கு அருகே போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த போராட்டத்தில் பாமக மட்டுமல்லாது பாமக அழைப்பின் பேரில் பாஜக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடன் தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்கவும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது பாமகவின் நீண்டகால கோரிக்கைகளில் ஒன்று. அது மட்டுமல்லாது வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதும் பாமகவின் நீண்டகால கோரிக்கைகளில் ஒன்று. இந்த இரு கோரிக்கைகளையும் பிரதானமாக வலியுறுத்தி கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டையும் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் பாமக மட்டுமல்லாது அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு இன்றைய தினம் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானம் அருகே இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் கடந்த சில நாட்கள் முன்பு நடைபெறும் போராட்டத்தில் பாமக மட்டுமல்லாது பாமக அழைப்பின் பேரில் திமுக நீங்களாக அனைத்து கட்சிகளுக்கும் பாமக சார்பாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தி தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என அனைத்து கட்சிகளுக்கும் பாமக மூலமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில தற்போது திமுக கூட்டணி கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அது மட்டுமல்லாது பாமக செய்தி தொடர்பாளர் பாலு அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாகவே சந்தித்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த போரும் பாமகவின் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில இன்றைய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகள், அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழக பிரதிநிதிகளும் இன்றைய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இன்றைய ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெறும் இன்றைய போராட்டத்தில் பங்கேற்கவில்லை. அவர்கள் மட்டுமல்லாது தொடர்ந்து இந்த போராட்டத்தில் பாஜக, புரட்சி பாரதம், அமமுக உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் சமூகம் சார்ந்த அமைப்புகளின் தலைவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இந்த போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாமக மட்டுமல்லாது பாமக அழைப்பின் பேரில் பங்கேற்றுள்ள கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் மட்டுமல்லாது சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டுமல்லாது வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் கோஷங்களானது எழுப்பி வருகிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்றுள்ள அனைத்து தலைவர்களும் தொடர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மேடையில் உரையாற்ற உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.